This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. கருங்காலிக்கு எல்லா தெய்வங்களுக்கும் சம்பந்தம். ஏன்னா இந்த கருங்காலியில செவ்வாயுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால செவ்வாய்க்கு அதிபதியே லார்டு முருகன் தானே. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதின்னு இருக்கு. அந்த வகையில கருங்காலிக்கும் முருகனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அதான் சில பொருட்கள் நான் கமர்ஷியலா விற்க கூடாதுன்னு ஒரு பிரின்சிபிள்ல இருக்கேன். நான் யாருக்கெல்லாம் எந்த விஷயத்தையும் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். கருங்காலியோட வேல்யூ உணர்ந்தவங்க அதை வாங்கி நம்பிக்கையோட யூஸ் பண்றப்போ சில சேஞ்சஸ் வரதான் செய்யும். கருங்காலி இருக்கிற இடத்துல ஒரு 6 to 7 மீட்டர்ஸ்க்கு எந்த கெட்ட சக்தியும் கிட்ட வராது. அதனால்தான் கோவில் கும்பாபிஷேகத்தும் போது கலசத்துல கருங்காலியை வைக்கிறாங்க. கூகுள்ல எபோனி சயின்டிபிக் யூசஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. பிரிட்டானிக்காலேருந்து ஆரம்பிச்சு பேர்ல் ரிசர்ச் பேப்பர் வரைக்கும் பல சயின்டிபிக் ஜேர்னல்ஸ்ல கருங்காலியை பத்தி நிறைய வந்திருக்கு. கருங்காலிக்கும் செங்கருங்காலிக்கும் என்ன வித்தியாசம் சார்? மேஷம் விருச்சிகம் மாதிரி செவ்வாய் வீடு, சிம்மம் மாதிரி சூரியன் வீடு, கிருத்திகை விசாகம் மாதிரி முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரம், மூலம் சித்திரை, பர்டிகுலரா திருவாதிரை, இந்த மாதிரி சில ராசி நட்சத்திரங்களுக்கு செங்கருங்காலி. கருங்காலி 25,000க்கு மேல ஆகும், 30,000க்கு மேல ஆகும்னா அது கருங்காலியா இல்ல வைரமா அப்படின்னு டவுட் வந்துட்டு. குறைஞ்சபட்சம் 3 மாசம், அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள சர்ப்பதோஷம், சனியினால வரக்கூடிய பாதிப்புகள், நவகிரக தோஷங்களால வரக்கூடிய பாதிப்புகள், பித்ரு சாபம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு 5 ஆண்டுகளாக காலை பொழுதுல நம்மளுடைய நாள் எப்படி தொடங்கும் அப்படின்னா, அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் பேசுகிறேன் என்று சொல்லி அந்த ராசி பலனை கேட்டுதான் நம்மளுடைய அன்றாட காலை பொழுதே தொடங்கும். அப்படிப்பட்ட அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயாவுடைய அன்பு மகன் கிருஷ்ண பிரசாத் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். சிவாய. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்ப கருங்காலியை பத்தி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க சார்? கருங்காலியை பத்தி ஒரு கான்ட்ரவர்சி 2 கான்ட்ரவர்சி இல்ல, 100கணக்கான கான்ட்ரவர்சிகள் போயிட்டு இருக்கு. இப்போ முதல்ல கான்ட்ரவர்சியா பேசணும்னா எல்லாத்த பத்தியுமே பேசுறதுக்கு ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும். இப்போ ஸ்படிகம்னாலே பியூரிட்டி. நம்ம இப்போ ஸ்படிகம் சேல் பண்றது இல்லை, ஸ்டாக் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அது வேற விஷயம். பட் என்னன்னா அந்த ஸ்படிகத்தையே கூட எல்லாரும் போடக்கூடாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த அத்திமரம் மாதிரியான விஷயம் எவ்வளவு புனிதமான விஷயம். அத்திமரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் வச்சுக்க கூடாது. வலம்புரி சங்கு லட்சுமி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய விஷயம். யாரோ ஒரு எழுத்தாளர் மகாபிரிவர் சொல்லியிருக்கார் வலம்புரி சங்கு வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லி அது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. ஏன்னா தெய்வத்தின் குரல் 7 வால்யூமையும் நம்ம படிச்சிருக்கோம். அவர் எங்கேயும் அப்படி மென்ஷன் பண்ண மாதிரி இல்லை. எங்கள் ஃபேமிலியில் பல ஜென்ரேஷன்ஸாக சங்கில் பாலை விட்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது, சாலகிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு போயிடுறாங்க. அதை நம்புறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி கருங்காலியோட வேல்யூ உணர்ந்தவங்க அதை வாங்கி நம்பிக்கையோட யூஸ் பண்றப்போ சில சேஞ்சஸ் வரதான் செய்யுது. இது கெடுதலா இருந்தா நானும் யூஸ் பண்ண மாட்டேன், மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க சொந்த ஊருங்க அரிகேசநல்லூர். திருநெல்வேலியில இருக்கிற பல கிராமங்கள்ல அதுவும் ஒண்ணு. வீரவநல்லூர் பக்கத்துல, அம்பாசமுத்திரம் பக்கத்துல 120 வருஷங்களை கடந்து பல தடைகளை தாண்டி எங்க சொந்த ஊர் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கடுத்து 3000 இயர்ஸ் ஓல்டு. அங்கே இருக்கிற மாதிரி குபேரனா அவ்வளோ அழகாக வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. 2000 வருஷம் பழமையான குபேரன். இன்னைக்கு லாஃபிங் புத்தான்னு ஒரு வடிவத்தை, அது அவர் புத்தர் கிடையாது, அவர் ஒரு மாங்கு. இன்னொன்று அவர் குபேரனும் கிடையாது, அதை குபேர பொம்மன் விற்கிறாங்க. ஒரிஜினல் குபேரனோட வடிவம் அங்கே பார்க்கலாம். சனீஸ்வரன் ஃபேமிலியோட இருப்பார் அங்கே. ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தின்னு குழந்தைங்களோட. அந்த கோவில்ல பல தடைகள், கும்பாபிஷேகம் பண்ண முடியாம, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. இப்பதான் டைம் வந்தது. செல்வம் பட்டருங்கிறவர் எங்க கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி வச்சார். அந்த கோவில் கும்பாபிஷேக கலசத்துக்கு தேவையான கருங்காலியெல்லாம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிது. அதுவும் அங்க இருக்கிற குபேரலிங்கத்துக்கு மேல அந்த கலசத்துல கருங்காலியை பிரதிஷ்டை பண்ணி மேல நின்று பூஜை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இங்க நடந்தது பாருங்க, சில ரிஃப்ளெக்ஷன், ரியாக்ஷன். எனக்கு மட்டும் இல்லை, அந்த டயத்தில் என்கிட்ட வாங்கினவங்களுக்கு இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தி கிடைச்சிது.
எல்லாம் அந்த சிவன் போட்ட கணக்கு இல்லை. என்னன்னா செல்வம் பட்டர் 2000 சிவன் கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணவர். பிச்சை குருக்கள் பிள்ளையார்பட்டியில எப்பேற்பட்டவர், அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஆன்மீக லைன்ல இருக்கிறவங்க. அவரோட சீடர்கள்ல பிரதானமான சீடர் செல்வம் பட்டர். அந்த செல்வம் பட்டர் கருங்காலியை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்றார். வேதத்துல இருக்கிறது, சகாதேவன் கருங்காலியை பத்தி சொல்லியிருக்கிறது. பஞ்சபாண்டவர்கள்ல ரொம்ப பெரிய ஞானி சகாதேவன் ஜோதிடர். அப்புறம் உத்தரகாலாமிருதம் மாதிரி நூல்கள், நம்ம குறிஞ்சிப்பாட்டு மாதிரியான சங்க இலக்கியங்கள்ல செங்கருங்காலியை பத்தி, செங்கருங்காலி மரத்தோட பூ முதற்கொண்டு எல்லாத்த பத்தியும் இருக்கு குறிப்புகள். இப்படி நம்ம வேத நூல்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துகள், இப்படி பல இதுல கருங்காலியை குளோரிஃபை பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருந்தும் இன்னைக்கு கருங்காலியை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இன்னொன்று, கருங்காலியை பத்தி 10 பேர் நெகட்டிவா பேசுறாங்கன்னா அதுல 6 பேர் இந்த வாமாச்சாரம், இந்த கெட்ட யக்ஷினி வசியம், இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்றவங்க. ஏன்னா கருங்காலி இருக்கிற இடத்துல ஒரு 6 to 7 மீட்டர்ஸ்க்கு எந்த கெட்ட சக்தியும் கிட்ட வராது. அதனால்தான் கோவில் கும்பாபிஷேகத்தும் போது கலசத்துல கருங்காலியை வைக்கிறாங்க. இந்த கெட்ட சக்திகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட இப்ப நம்மள மாதிரி ஒரு ஆள் பூஜை பண்ணி கருங்காலி மாலையோ பிரேஸ்லெட்டையோ கொடுக்குறோம். அதை போட்டுட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போனா அங்க இருக்கிற கெட்ட சக்திகள் அந்த கருங்காலி வைப்ரேஷனை தாக்கு பிடிக்க முடியாம ஓடிப்போகும். ஸோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பழப்பு பாதிக்கிறது. அதனால அந்த மாதிரி சில பேர் வந்து பேசுறாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நம்மகிட்ட கருங்காலியை வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. கருங்காலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு உலகமே நம்ம உள்ளங்கையில இருக்கு. கூகுளில் எபோனி சயின்டிஃபிக் யூசஸ் அப்படின்னு போட்டு பாருங்க. பிரிட்டானிக்காலேருந்து ஆரம்பிச்சு பேர்ல் ரிசர்ச் பேப்பர் வரைக்கும் பல சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ்ல கருங்காலியை பத்தி நிறைய வந்திருக்கு. கருங்காலி பொடியெல்லாம் நாட்டு மருந்து கடையில வித்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. கொரோனா பீக்ல இருந்த டைம்ல வீரபாபு மாதிரி பல சித்த மருத்துவர்கள் கருங்காலி பொடியை முக்கியமான மெடிசனா கொரோனாக்கு கொடுத்தாங்க. என்னன்னா கருங்காலியில வந்து எலக்ட்ரோ மேக்னட் வேவ், மின்காந்த ஆற்றல், பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னட் வேவ் இருக்கு. கருங்காலி நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கும். இப்போ நம்ம கருங்காலியை போட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினைக்கிறோம்னா அந்த எண்ணம் சீக்கிரம் நடந்துடும். நல்ல விஷயமா இருந்தா ஓகே, அதே கெட்ட விஷயமா இருந்தா. பட் கருங்காலி நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர், முக்கியமாக செலிபிரிட்டிஸ்லாம் வந்து கருங்காலியை ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அவங்க எப்போ பாரு இந்த லைட்டு, ஷூட்டிங்கு, ஆக்ஷன், கட்டு, சவுண்டு இதையே கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரியும். பட் அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் இருக்குங்கிறது பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த கருங்காலி அவங்களோட ப்ரெஷரை குறைக்கிறது. மற்றபடி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அது அவங்க பண்ணுற தப்பு கர்ம வினையால் வருது. கருங்காலிக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அது வெறும் கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். ஆனால் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை கருங்காலி பெருசாக மாற்றாது. கம் டு த பாயிண்ட். ஸோ என்னன்னா கருங்காலி நமக்கு மனதைரியத்தை கொடுக்கறது, நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கருங்காலியை போட்டுட்டு நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து நிறையா நெகட்டிவ் விஷயங்களை இது பண்ணால், நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த டயட் இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டா எப்படியோ அதே மாதிரி தான் கருங்காலி போட்டுக்கிறதே, யூஸ் பண்ணுறதே நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் அதை போட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறோம், பார்க்குறோம். கழுத்தில் கருங்காலி மாலையை போட்டுட்டு உக்காண்டு யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் கருங்காலியை பற்றி நெகட்டிவாக பேசுகிறத பார்க்குறோம். அப்போ கருங்காலியை பற்றியே நம்ம நெகட்டிவாக நினைக்கிறோம், அவர் சொல்கிறத உண்மைன்னு நம்புகிறோம். கருங்காலி எப்படி நல்லது பண்ணும்? ஸோ கருங்காலியில் அந்த எலக்ட்ரோ மேக்னட் வேவ் இருக்குங்கிறது ஆதாரபூர்வமான உண்மை. ஸோ இது யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க அதை ஃபுல் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணுங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அப்படி நம்பிக்கை இல்லாமல் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யார் நம்பிக்கையோடு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக 100% நற்பலனை தரும். அதை நான் எழுதி வேணாலும் தரேன். இன்னொன்று, இதை நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ரைஸு, சீப் ப்ரைஸுக்கு ஒரிஜினல் கருங்காலியை தரோம். அதுக்கு காரணமே என்னன்னா எல்லாருக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால தான். கருங்காலி போடுறதுக்குன்னு சொல்லி எதுவும் தகுதி இருக்கா? இவங்க தான் போடணும், அவங்க தான் போடணும், அந்த மாதிரி எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா சார்? அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்றும் பெருசா இல்லை. கருங்காலியை எல்லாருமே போட்டுக்கலாம். இது வந்து எல்லா ஜெண்டர்ஸுக்கும், ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் எல்லாருமே வந்து கருங்காலியை போட்டுக்கலாம். கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கிறத பாரபட்சம் இல்லாம கருங்காலி பண்ணும். அதனால்தான் அன்னைக்கு கருங்காலி கோல், கருங்காலி உலக்கையிலேருந்து ஆரம்பிச்சு தவம் பண்ற முனிவர்கள் கையில கருங்காலி தண்டத்தை வச்சுதான் காலங்காலமா இன்னைக்கும் பல ரிஷிகள், சித்தர்கள் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லா ராசி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அதான் சொல்றேனே, சித்தர்கள் ரிஷிகள் மாதிரியானவங்களுக்கு தெரியாது, இல்லை செல்வம் பற்ற மாதிரி வேதத்தை முறையா பயின்றவங்களுக்கு தெரியாது.
இன்னைக்கு தப்பா சொல்றவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா. சரி, இப்ப கருங்காலி மாலை போடுறதுனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெருசா இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, கருங்காலி மாலையை போட்டுட்டு கருங்காலியை பத்தியே தப்பா நினைச்சா சைடு எஃபெக்ட் வரதான் செய்யும். அதை தவிர்த்து வேற எதுவும் சைடு எஃபெக்ட் வராது. மேக்சிமம் இந்த மாதிரி கருங்காலி மாலை, செங்கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை எப்பெல்லாம் போட்டுக்கூடாதுன்னா, காலையில் குளிக்கிறப்போ, நைட்டு படுத்துக்கிறப்போ, ரெஸ்ட் ரூம் போகிறப்போ, மெயினாக 2 பாத்ரூம் போகிறப்போ, ஏதாவது துக்க நிகழ்வுகளில் கலந்துக்கிறப்போ, அசைவம் சாப்பிட்றப்போ, அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும் முடிஞ்ச அளவு போட்டுக்கூடாது. நான் சொல்கிறது முடிஞ்ச அளவு தான் போட்டுக்கூடாது. எப்போது இதை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். எப்பயா நம்ம மறந்து போய் போட்டுட்டாலும் அதனால ஒன்றும் பெருசாக தோஷம் வராது. கருங்காலியை பத்தி பேசும்பொழுது நீங்க செங்கருங்காலின்னு சொன்னீங்க. அப்ப கருங்காலிக்கும் செங்கருங்காலிக்கும் என்ன வித்தியாசம் சார்? கருங்காலிங்கிறது கருப்பா இருக்கும், செங்கருங்காலிங்கிறது சிகப்பா இருக்கும். அந்த தோற்றம் முதல் வித்தியாசம். இன்னொன்று, செங்கருங்காலி நம்ம யூஸ் பண்ணோம்னா 2-3 நாள்லயே நம்ம பாடி ஹீட்டு திஷ்டிக்கு அது பிளாக்கா மாறிடும். இப்போ சந்தனத்துல ரெட் சாண்டில்னு ஒன்று இருக்கு. சிவப்பு மரங்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு. மற்றதெல்லாம் எப்போதும் ரெட்டா தான் இருக்கும். ஆனா செங்கருங்காலிங்கிறது கொஞ்ச நாள்லயே அடையாளம் தெரியாத அளவு கருப்பா கருங்காலியா மாறிடும். அது செங்கருங்காலியோட இயல்பு. அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். பட் கருங்காலியை விட செங்கருங்காலியில இன்னும் எனர்ஜி ஜாஸ்தி. கருங்காலி ஆன்மீக ரீதியா கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கும். அறிவியல் ரீதியா ரத்த ஓட்டத்தை சீராக்கும். அதுல சிகப்பா இருக்கிற ஒரு வகை செங்கருங்காலி. அதுவும் கெட்ட சக்தி கண்திஷ்டியிலிருந்து பாதுகாக்கிறது, ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது, இதெல்லாம் பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா செங்கருங்காலியில அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல்ங்கிறது ஜாஸ்தி இருக்கு. செங்கருங்காலி எல்லாருக்குமே நல்லதுனாலும் மேஷம் விருச்சிகம் மாதிரி செவ்வாய் வீடு, சிம்மம் மாதிரி சூரியன் வீடு, கிருத்திகை விசாகம் மாதிரி முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரம், மூலம், சித்திரை, பர்டிகுலரா திருவாதிரை, இந்த மாதிரி சில ராசி நட்சத்திரங்களுக்கு செங்கருங்காலி இன்னும் அதிக நல்லது பண்ணும். சரி, இப்ப நம்ம கருங்காலியை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். கருங்காலிக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறையவே சம்பந்தம் இருக்கு. கருங்காலிக்கு எல்லா தெய்வங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அந்த கருங்காலியில செவ்வாயுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால, செவ்வாய்க்கு அதிபதியே லார்டு முருகன் தானே. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அதிபதின்னு இருக்கு. அந்த வகையில கருங்காலிக்கும் முருகனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இன்னொன்னு, கருங்காலிக்கு எல்லா தெய்வங்களுக்குமே நிறைய லிங்க் இருக்கு. நம்மளுடைய கடையிலேயே கருங்காலியில கருடர் நாங்க பார்த்தோம். அப்ப கருங்காலிக்கும் கருடருக்கும் என்ன சம்மதம் இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா உதவியா? நிறையவே இருக்கு மேடம் லிங்க். எப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம்ங்கிறது எல்லா கோவில்லையும் பண்ணுவாங்க. அந்த கும்பாபிஷேகத்தும் போது கலசத்துல கருங்காலியே வைப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ கூட எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம் சொன்னேன்ல, குபேரலிங்கத்துக்கு மேல அந்த கலசத்தை பிரதிஷ்டை பண்றப்போ எடுத்த போட்டோ. இப்படிதான் ஒவ்வொரு கோவிலையும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. சில பெரிய கோவில்கள்ல நிறைய சன்னதி இருக்கும். ஒவ்வொரு சன்னதிக்கு தனித்தனியா கும்பாபிஷேகம் நடக்கும். அப்படிதான் எங்க கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த கும்பாபிஷேகம் டயத்துல பாத்தீங்கன்னா கருடன் வட்டமிடுவார். அந்த கருங்காலி கலசத்தை அந்த பூர்ணாகுதி நிறைவார நேரத்துல கருடன் வருவார். ஸோ கருடனுக்கும் கருங்காலிக்கும் அது மட்டும்தான் சம்பந்தமான இல்லை. கருங்காலியில எலக்ட்ரோ மேக்னெட் வேவ், மின்காந்த ஆற்றல் ஜாஸ்தி இருக்கிறதுனால கருங்காலியை வச்சு நம்ம எந்த மந்திரங்கள் சொன்னாலும் அது சீக்கிரம் சித்தியாகும். கருடன் 4 வேதங்களோட வடிவமா இருக்கார். 4 வேதங்களோட வடிவமா இருக்காருங்கிறத வேதமே சொல்றது. கருடனுடைய மூல மந்திரம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. கால அக்னியின் சொரூபமாக இருக்கக்கூடிய கருட பகவானே, ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய. ஏகி ஏகி ஜிக்வாய, இந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எடுத்து சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. காலானலலோல, காலம் பிளஸ் அனலம்னு பிரிக்கணும். காலம் அனலம், அதாவது டைம் டிராவல் அதெல்லாம் கடந்தவன் கருடன். ஒரு டைம் ஃப்ரேமுக்குள்ள கருடனை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பாதைய பாதைய, நம்ம வாழ்க்கை பாதைக்கு துணையா வருவான். மோகைய மோகைய, ஸ்பீச் ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கணும்னா நம்ம சொல்ற விஷயத்த அழகா ப்ரெசென்ட் பண்றதுங்கிறது முக்கியம். அந்த பேச்சு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே எந்த துறையா இருந்தாலும், கலைத்துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சாதிக்கிறதுக்கு அந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துன்னு போறோம், எப்படி டெலிவர் பண்றோங்கிறது முக்கியம். அதுக்கு தேவையான அந்த அட்ராக்ஷன், அது அப்படியே காந்த மாதிரி இழுக்கிறாருலாம் சொல்லுவாங்களே, அந்த மோகைய, அதை கருடன் தருவான்.
வித்ராவய வித்ராவய வித்ராவயனா வெல்த், திரவியம்னு சொல்லுவோம். நமக்கு தேவையான வெல்த் எல்லாம் தருவார். பிரம பிரம பிரமய பிரமய, இந்த சித்த பிரம பிடிச்ச மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம், அல்ஜரிசம் என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மைண்டு சம்பந்தப்பட்ட சின்ன பெரிய நோய்கள், ஹன ஹன, அது எல்லாத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி இந்த கருட உபாசனை. இந்த மாதிரி இந்த கருட மாலாமந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கறதா இருந்தாலே 1 மணி நேரம் கூட பத்தாது, அவ்வளோ இருக்கு இந்த 20 செகண்ட் மந்திரத்துல. இன்னொன்று, இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல சொல்றதும் கஷ்டம். அதே சமயம் ஷிம் ஷிபாய எல்லாரும் ஈஸியா சொல்லலாம். ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் 6 பல மடங்கா பூஸ்ட் ஆகும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நடுவில் டைம் கிடைக்கிறப்போ 108 தடவை ஓம் ஷிம் ஷிபாய நமகன் மனசுக்குள்ள, அப்புறம் ஓம் ஷிம் ஷிபாய நமகன் மெதுவாக வாய் விட்டு அப்படி ஒரு 2-3 செட்டு சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் 6 பல மடங்கா பூஸ்ட் ஆகும். கர்மா கிளின்சிங் மந்திரா, எல்லா கெட்ட கர்ம வினையும் கழியும். ஆனால் அதே சமயம் இனிமே நம்ம தப்பு பண்ணக்கூடாதுங்கிற அந்த உணர்வு வரணும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு அந்த தர்ம சிந்தனைங்கிறது விட்டு போயிடும். ஸோ ஆன்மீகங்கிறது தப்பு பண்றவனை மேலும் தப்பு பண்ணாம திருத்தறதுக்கு தானே வழியே. நீ என்ன தப்பு பண்ணாலும் காப்பாத்துங்கிறது ஆன்மீகம் இல்லை. கருடன் கிட்ட முதல்ல அது வேலைக்கும் ஆகாது. தவற உணர்ந்தாதான் இந்த கர்மா கிளென்சிங் வேலை செய்யும். ஸோ இந்த ஷிம் ஷிபாய அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். ஷிபாயனா பவர்ஃபுல்னு அர்த்தம், ஷிம் ஷிபாயனா பிளென்டி ஆஃப் பவர். இப்போ கருங்காலிக்கு கருடனுக்கும் என்ன சம்பந்தம்னா, கருங்காலியில இந்த மந்திர ஆற்றல் சீக்கிரமா நிலைநிறுத்தலாம். மந்திரங்கள் சீக்கிரம் வேலை செய்யணும்னா கருங்காலி விசேஷம். அதான் இந்த கருங்காலி மெயினாக செங்கருங்காலி மாலையை வச்சு ஜபம் பண்ணுறதுங்கிறது இந்த மந்திரம் சீக்கிரம் சித்தியானுங்கிறதுக்காக. நம்ம உடம்புல நேரடியாக படுறது செங்கருங்காலி மாலை பிரேஸ்லெட்னா விசேஷம். ஆனால் தெய்வ ஆராதனை, தெய்வ விக்கிரகம்னு வரப்போ கருங்காலி விசேஷம். அதனால தான் நம்ம சாமி சிலைகளை கருங்காலியில் பண்ணுறோம், செங்கருங்காலியில் பண்ணுறது இல்லை. ஏன்னா சிலைக்கு கருங்காலி தான் செட் ஆகும். கருடன் வேதங்களோட வடிவமா இருக்கார், எல்லா மந்திரங்களோட வடிவமா இருக்கார். அதனால்தான் சிவன் கோவில், பெருமாள் கோவில், மாரியம்மன் கோவில், எந்த கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் அங்க கருடன் வரார். அப்ப கருடனையே கருங்காலியில பண்ணி கருடனுக்குரிய மந்திரங்களை பிரத்யேகமா மந்திர பிரயோகம் பண்ணி உரியேத்தி அந்த விக்கிரகத்தை வீட்டுல வச்சு வழிபடுறப்போ காலசர்ப்ப தோஷத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சரியா. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்த் இந்தியன் பிஸ்னஸ்மேன், பல 100 கோடிகளுக்கு அதிபதி. அவரோட பொண்ணு ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட. அங்கே தங்கின இடத்துல ஏதோ மர்மமான சில விஷயங்கள் இருந்திருக்கு. இங்கே இந்தியா ரிட்டர்ன் ஆன உடனே யாருங்கிறதே ஞாபகம் இல்லை. அது ஏதாவது கெட்ட சக்தியா இல்லை வியாதியா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ட்ரீட்மெண்ட்டுக்கு பல லட்சம் செலவு பண்ணி பார்த்தார், பரிகாரத்துக்கும் பல லட்சம் செலவு பண்ணி பார்த்தார், எதுவுமே கேட்கல. அவரோட மேனேஜர் என்னோட கருடன் வீடியோ பார்த்துட்டு சைலண்டாக கருடனை ஆர்டர் பண்ணிட்டார். என்ன விஷயங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நான் ஒரு சராசரி மனுஷன். நீங்கள் இந்த கருடன்கிட்ட பேசலாம், பக்தியோடு பேசினா இவர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். அதுக்கான டைம் வரப்போ பேசும் தெய்வம் இவர். அவர் அந்த கருடனை 48 நாள் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தெல்லாம் பொண்ணு கொடுத்து அந்த பூஜை தீர்த்தத்தெல்லாம் பொண்ணு மேலே தெளித்து எல்லாம் பண்ண உடனே 48வது நாள் காலங்கார்த்தால 4:30லேருந்து 5 கருடன் அந்த பொண்ணோட கனவுல இந்த பொண்ணு மேல தான் இறகால வருடி விடுற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அப்படியே ஷாக்கில் அவங்க எழுந்து கத்திருக்காங்க. அப்புறமா எல்லா விஷயங்களும் ஞாபகம் சரியாயி இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆயிடுத்து. கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணார். அவரோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு என்கிட்டேருந்து கருங்காலி கருடனை வாங்கி அவர் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடக்கோடி மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு மீனவ பெண்மணி, அவங்களும் நம்மகிட்ட கருடன் வாங்கினாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய மிராக்கிள்ஸை கருடன் பண்ணியிருக்காரு. கடவுளுக்கு இந்த ஏழை பணக்கார ஜாதி மதம் எந்த பேதமுமே இல்லை. நீங்கள் உண்மையான நம்பிக்கையாக அன்போட வர வேண்டினா எல்லாருக்குமே பண்ணுவார். இதுக்கு பல 100 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அதில் பெஸ்ட்டு 2னா, ஒன்று இந்த பில்லினியர், இன்னொன்று இந்த ஃபிஷர் உமன். இந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஸோ நாங்கள் இந்த கருங்காலி கருடனை என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அபயஸ்தத்தோட ஆசீர்வாதம் பண்ணுற கோலத்தில் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கருடனை ஆசீர்வாதம் பண்ணுற கோலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அனுமார் கூட பாதி இடங்களில் கூப்பிய கையோடு இருப்பார், இன்னும் நிறைய இடங்கள்ல இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற அனுமாரையும் நம்ம பார்ப்போம். கருடனை எந்த கோயிலையும் நம்ம பார்த்துருக்க முடியாது. இந்த வடிவம் நமக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னா, வேதாந்த தேசிகருங்கிற பெரிய மகானுக்கு கருடன் இப்படி தான்
ஆசீர்வாதம் பண்ற கோலத்துல காட்சி கொடுத்தாரு. எங்க கடலூர் பக்கத்துல திருவைந்தீபுரம், அங்க மலை மேல ஒரு அயகிரிவர் கோயில் இருக்கும். சின்ன மலை தான், ஈஸியா ஏறிடலாம், 70 படியோ என்னமோ. அங்க ஏலக்காய் மாலையெல்லாம் அயகிரிவருக்கு சாத்தி வேண்டிப்பாங்க, பசங்களுக்கு படிப்பு நல்லா வரும்னு. ரொம்ப பழமையான கோவில். அங்கதான் மலை மேல கருடன் வேதாந்த தேசியருக்கு தரிசனம் கொடுத்தார். ஸோ அதை மாடலா வச்சு கருடன் தான் இந்த வடிவத்துல பண்ண வச்சார். நான் பண்ணல, என்ன ஒரு டூலா வச்சு அவர் தான் பண்ண வச்சார். அடியன் தான் முதல்ல கருங்காலியில இந்த மாதிரி ஒரு வடிவத்தை வந்து கொடுத்தது. இந்த கருடனோட 23 பேஜ் மந்திரா புக் தரும். அதுல கருடாழ்வாருக்குரிய முக்கியமான 10 மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே சிம்பிள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஹோம ரட்சை, ஓம சாம்பலையும் கூட சேர்த்து தரும். இந்த ஓம சாம்பலை என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு புது சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல ஹைட்ல டைட்டா கட்டணும். அப்படி பண்ணா எந்த கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் வெளியேறிடும். பௌத்தர்கள், சமணர்கள்லாம் அந்த வாஸ்து தோஷம் மாதிரியான இதை சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்க, கருட உபாசனையை பண்றாங்க. தாய்லாந்துல பல இடங்கள்ல கருடன் சிலை இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கருடா இன் புத்திசம்னு நீங்க கூகுள் இமேஜ்ல போட்டாலே நிறைய வரும். ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல கருடனுக்கு நிறைய சிலைகள் இருக்கு, கருடனுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு. சரஸ்வதியா அவங்க பென்சைட்டன்கிற பேர்ல வேண்டிட்டு இருக்காங்க, BENZAITEN. பிள்ளையார டைஷி காங்கிட்டன். எல்லாமே வந்து உலகம் ஃபுல்லா ஒரு காலத்துல இருந்திருக்கு இந்த கல்ச்சர் வழிபாடுங்கிறது. அப்புறம் பின்னால சுருங்கி இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இந்த கருட உபாசனையை வந்து அவங்க உராசனா, பன்னாகாசனா, ராஜநிர்கனா, சுபர்ணன், இந்த மாதிரி பல பெயர்கள்ல வந்து கருடனை வழிபடுறாங்க. வாஸ்து தோஷம் மாதிரியான எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு உச்சபட்ச பரிகாரமா ஒரிஜினல் புத்திசம், ஜைனிசமை ஃபாலோ பண்ற மெயினா அதர் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க நம்புறது கருட உபாசனையை தான் பிரதானமா. நம்ம அதோட வேல்யூ தெரியாம லாஃபிங் புத்தா பின்னாடியும் சைனா மணி பின்னாடியும் போயிட்டு இருக்கோம். அதுவும் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா இது கருட உபாசனை தான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தரும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே நம்ம மாடலை காப்பி பண்ணி நெட்ல வந்து கருடன் இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் நம்மள மாதிரியே ப்ராப்பரா பூஜை பண்ணி மந்திர உருவில் ஏற்றி இந்த மாதிரி புக்கு ஓம சாம்பலோட யார் கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா நான் ஒத்தனே எத்தனை லட்சம் பேருக்கு தர முடியும். இந்த கருட உபாசனை இன்னும் பெரிய அளவில் பரவணும், பல பேர் என்ன மாதிரியே பூஜை பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. கொரோனா பீக்கில் இருந்த டயத்தில் மெயின் பரிகாரமாக கருட உபாசனையை தான் என் அப்பாவும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணார். அந்த டயத்தில் தான் இந்த பூஜையே ஆரம்பிச்சது. அது நிறைய வேலையும் செஞ்சுது. இன்னொன்று, அந்த ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரம் சிம்பிள். கருட மாலா மந்திரம் எவ்வளோ பெருசுன்னு இப்போ கேட்டிருப்பீங்க. இதை 1,20,000 டைம்ஸ் மந்திர ஒரு ஏற்றி கொடுக்கணும்னா அது ஒரே நாளில் ஒரே ஆளால் முடிஞ்சிடாது. இது பெரிய மந்திரம்ங்கிறதுனால ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 500 டைம்ஸ் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா. ஒருத்தர் 500 டைம்ஸ் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் சொல்ல முடியும். 500 × 12 கணக்கு வச்சா 6,000. 12 பேரா சேர்ந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ 1,20,000 டைம்ஸ் டாஸ்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த கருடனை வாங்கினாதான் இதோட வேல்யூ புரியும். நம்ம ஷோகேஸ் பீஸாக காரில் வைக்கிற மாதிரி, ஹாலில் டிவி பக்கத்தில் வைக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கறது இல்லை. இவ்வளோ பவர்ஃபுல்லான விக்கிரகம் வேற எங்கேயுமே தேடினா கிடைக்காது. இதுக்கான பூஜையும் சரி, மெயினாக கருட ஹோமங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். செம்பட்டு, குங்குமப்பூ, குங்குலியம், காஸ்ட்லியான விஷயங்களை தான் ஹோமத்துக்கு போடணும். அதுவும் கொஞ்சம் இல்லை, மூட்டை மூட்டையா, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹோமம். அதனால தான் ஆயிரக்கணக்கான பேருக்கு ஓம சாம்பலை கொடுக்க முடியாது. நீங்கள் பார்க்குறப்ப சின்ன பேக்கெட்டாக தெரியும், இது ஆயிரக்கணக்கான பேக்கெட்டில் போட்டால் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த அளவு விஷயங்களை கொடுக்கணும் ஹோமத்தில். இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ பூஜைன்னு எடுத்துட்டாலும் ரொம்ப சிம்பிள் பூஜை தான். ஓம் ஷிம் ஷிபாய நமக. அது டைம் கிடைக்கிறப்ப எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லலாம். மெயினாக தினமும் கருட பூஜை பண்ணுறப்போ ஓம் ஷிம் ஷிபாய நமகன் குறைஞ்சபட்சம் 11 தடவை சொல்லி 11 பூவை கருடனுக்கு வச்சு, அது எந்த பூவாக வேணாலும் இருக்கலாம், இல்லை மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸாக கூட இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லி பூஜை பண்ணி அப்புறம் காஞ்ச திராட்சை மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வீட்டில் குக் பண்ணுற ஃபுட்டு நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கலாம். இதை ரெகுலராக பண்ணின்னு வந்தாலே குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள
சர்ப்பதோஷம், சனியினால வரக்கூடிய பாதிப்புகள், நவக்கிரக தோஷங்களால வரக்கூடிய பாதிப்புகள், பித்ரு சாபம், இந்த மாதிரி எல்லா இதுக்கும் உச்சபட்ச சொல்யூஷனா இந்த கருங்காலி கருடாழ்வார் இருக்கார். நான்வெஜ் பண்ற நாள்ல கூட ஷிம் ஷிபாயன் 11 தடவை சொல்லி 11 பூ வைக்கிறதுக்கு எவ்வளோ ஆப்போகுது? 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நான்வெஜ் குக் பண்றதுக்கு முன்னாடி இந்த பூஜை நைவேத்தியத்தை முடிச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா நார்மலாக கருடன் பாம்பை கொத்தின்னு போவார்னு சொல்லுவாங்க. அது பறவை கருடனையும் கடவுள் கருடனையும் லிங்க் பண்ண முடியாது தான். பட் இருந்தாலும் இந்த கருடனோட வடிவம் பாருங்க, குழந்தை முகம், சிரிச்ச முகத்தோட இருப்பார், சாந்த வடிவம் தான். அதனால ரொம்ப இதுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் எப்படியா இருந்தாலும் கடவுளுக்கு நம்ம வெஜிடேரியன் தான் நைவேத்தியம் பண்ண போகிறோம். நான்வெஜ் சமைக்கிறத ஒரு சாக்கா வச்சு அன்னைக்கு பூஜை நைவேத்தியம் பண்ணாமல் ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ நான்வெஜ் குக்கிங்க்கு முன்னாடி சீக்கிரமாக பூஜையை முடிச்சிடுங்க. அது முதல் விஷயம். ரெண்டாவது, நாங்கள் வெளியூர் போகிறோம், இல்லை ஓவர்சீஸ் ட்ரிப்பே போகிறீங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும் வரத்துக்குன்னா, அது வரைக்கும் வீட்டில் நைவேத்தியம் பூஜையெல்லாம் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுங்கிறது சில பேரோட டவுட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தீண்டல் வருது, ஏன் குழந்தை பிறந்தா கூட சுப தீண்டல் 10 நாளைக்கு அப்புறமா தான் பூஜை பண்ண முடியும். அந்த மாதிரியான டயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் வெளியூர் போகிற டயத்தில் என்ன பண்ணலாம், 2 வாரமாக இருந்தாலும் 2 மாதமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் அவ்வளோ லேஸில் கெட்டு போகாத ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த காஞ்ச திராட்சை, பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை நைவேத்தியம் பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியும் வச்சு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு அந்த நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட்டு ஒரு 4 பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி பண்ணால் வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த வைப்ரேஷன் வந்து ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணி தான் கொடுக்கறது. அத்தி விநாயகர்னு எடுத்துட்டா நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 உரியேத்தி தரும். ஒரு சின்ன அத்தி மரத்துண்டு வீட்டில் இருந்தாலே விசேஷம்பாங்க. பல வருஷமா குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு வேண்டிட்டு அத்திமர தொட்டில் தான் வந்து கட்டுவாங்க. இது வந்து அத்தியில செகப்பத்தி, பிரவுன் கலர், லைட்டா ரெட் கலர் இருக்கும், செகப்பத்தின்னு தான் தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்பேற்பட்ட அந்த அத்தி மரத்துல வலம்புரி விநாயகரை பண்ணி நிதி கணபதி மந்திரமான ஓம் வக்கரத்துண்டாய ஹூம், லக்ஷ்மி கணபதி மந்திரமான ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா, ஓம் சுமுகாய நமக. இந்த பிள்ளையார்ல 3 மந்திரமுமே சிம்பிள் தான். அதுல 2 மந்திரம் ரொம்ப சின்னது. இந்த அத்தி பிள்ளையார் கூட ஒரு கார்டை கொடுத்துருவோம், அந்த கார்டை ஃபாலோ பண்ணாலே போதும். நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம்னாலே அதோட பர்பஸ் என்னன்னு தெரியுது, பணத்துக்காக. அதுவும் அத்தி மரத்துல பண்ண பிள்ளையார்ல இந்த மந்திர உரி ஏத்துறது விசேஷம். அத்தி மரத்துல பார்க்கறதுக்கு 1.5 லட்சம் பேர் ஏன் வந்தாங்க? அத்தி மரத்துல பண்ண தெய்வ விக்கிரகத்தை நம்ம வழிபட்டா பல ஜென்மத்து சாபம் பாவம் சரியாகும், குடும்பத்துக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த அத்தி மரத்துல ஒரு பிள்ளையார பண்ணி இதே மாதிரி எல்லாம் 1,20,000 1,20,000 மொத்தம் 3,60,000 மந்திரம் வரும். பூஜை ஹோமம் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார உங்க கையில கொடுக்குறப்ப என்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிதி கணபதி மந்திரம், லக்ஷ்மி கணபதி மந்திரம், மந்திர ஒரு ஏற்றப்பட்ட அத்தி பிள்ளையார யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து 12 வருஷம் பூஜை பண்றாங்கன்னா அந்த குடும்பத்துல வந்து 100 தனாகர்ஷ்ண யந்திரத்தோட ஆற்றல் இருக்குமா. தனாகர்ஷ்ண யந்திரங்கிறது பணத்தை இருக்கக்கூடிய ஒரு யந்திரம். திருப்பதியில கொங்கண சித்தர் அந்த யந்திரத்தை தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். பண்ணி பெருமாளோட திருவடியிலேயே சமாதி ஆயிருக்காரு, ஜீவ சமாதி ஆயிருக்காரு. இது வரலாறு. அப்ப 100 தனாகர்ஷ்ண யந்திரத்தோட ஆற்றல்னா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த அத்திப்பிள்ளையார பூஜை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சே இன்னும் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகல. இதோட பலனை அனுபவிக்கிறதுக்கு நானே இன்னும் 9 வருஷம் வெயிட் பண்ணி ஆனோம். ஸோ இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத பொக்கிஷங்களை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரம் இந்த கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றும். கருங்காலி பிள்ளையாருக்கு ஒரு கார்டு தரும். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே முறையான பூஜைகள் பண்ணி கொடுக்குறோம். கருங்காலி மாதிரியான விஷயங்களுக்கு ப்ராப்பரா நம்மகிட்ட சர்டிபிகேட்ஸும் இருக்கு. சார், இப்ப கருங்காலி அப்படின்னா வந்து விலை உயர்ந்த கருங்காலிக்கு தான் சக்தி அதிகம், கம்மியா கொடுக்குற கருங்காலி வந்து குவாலிட்டி இல்ல, அது டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஆமா, நிறைய அந்த மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரூமர்ஸை நினைச்சு எனக்கு ஹியூமர் தான் ஜாஸ்தி வருது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரீசெண்டா உங்க வீட்டுல முருங்காய் எப்போ வாங்கினீங்க சமைக்கிறதுக்கு? ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. ஒரு முருங்காய் இங்க என்ன பிரைஸ் கிடைக்கிறது? 10 ரூபாய். 10 ரூபாய், மிஞ்சி போனா 12 ரூபாய். டெல்லி மாதிரியான சில இடங்கள்ல ஒரு முருங்காய 150 ரூபாய் 200 ரூபாய் கூட கொடுத்து வாங்குறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். நார்த் இந்தியால அது ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி இந்த கருங்காலிங்கிறது நார்த் இந்தியன் பெல்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், இமயமலை அதை சுத்தி தான் ஜாஸ்தி விளையிறது.
இன்னைக்கு உப்பையே இந்து உப்புன்னு இமயமலை உப்பை தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பருப்பெல்லாம் மேக்சிமம் மத்திய பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கருங்காலியும் வட இந்தியாவிலேருந்து தான் நிறைய வருது. முதல்ல என்ன சொல்றாங்க, இந்த கருங்காலி வந்து தமிழ்நாட்டு கருங்காலி தான் பெஸ்ட் குவாலிட்டி, அதுவும் எனக்கு கொல்லிமலை கருங்காலியே தான் வேணும் அப்படிம்பாங்க. பெட்ரமா ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொல்லிமலை கருங்காலியே தான் வேணுமானா வாய்ப்பில்லை ராசா, கிடைக்காது. ஏன்னா தமிழ்நாட்டில் கருங்காலி மரத்தை வெட்டணும்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்படி தமிழ்நாட்டிலேயே விளைஞ்ச கருங்காலியில் நம்ம மாலையை பண்ணாலும் அது வந்து மேக்சிமம் சர்டிஃபிகேட் இல்லாத விஷயமா இருக்கும். நம்ம அதனால தான் கருங்காலி ரா மெட்டீரியலாக இது பண்ணுறது இல்லை. கருங்காலி மாலையாக பண்ணாலும் கருங்காலி கோலா பண்ணாலும் நம்ம இங்கே கட் பண்ணி பண்ணுறது கிடையாது. அதுக்கெல்லாம் லைசன்ஸ்லேருந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இன்னைக்கு யாருக்கும் அவ்வளோ லேஸில் கிடைக்கிறது இல்லை. அது கொல்லிமலையில் இருக்கிற கருங்காலியெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றிட்டாங்க. அங்கே இனிமே பண்ணுறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி பண்ணது வேணால் மேபி ஏதாவது ஸ்டாக் இருக்கலாம். நார்த்தில் இருந்தால் நமக்கு மேக்சிமம் வருது. அங்கே விளையிறதும் கருங்காலி தான், அங்கே விளையிறதும் பெஸ்ட் குவாலிட்டி தான். இப்போ அரிசியிலேயே கருப்பு கவுளி, தூய மல்லி, பல வெரைட்டிஸ் இருக்குது, பல கலர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கருங்காலின்னு எடுத்துட்டாலும் அதில் சில கருங்காலியை கட் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே சில வெள்ளை பகுதி மாதிரி இருக்கும், சிலது உள்ளுக்குள்ளே டார்க்காக இருக்கும். இன்னொன்று ஒரிஜினல் கருங்காலினா தண்ணியில் போட்டால் மூழ்கும், மிதக்காதும்பாங்க. எந்த ஒரு மரப்பொருளாக இருந்தாலும் தண்ணியில் போட்டால் முதல்ல மேலே மிதக்கும். நம்ம சில பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம், பெரிய ஆற்று வெள்ளம், அப்போ ஒரு மரக்கட்டை மேலே ஏறி உட்காந்து தப்பிச்சு வர மாதிரிலாம் பார்த்துருப்போம். கருங்காலியில் ஒரு சில வகைகள் வந்து தண்ணியில் போட்டால் மூழ்கும், மிதக்காதுன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ 1-2 வகைகள், எல்லா கருங்காலி வகையும் அந்த மாதிரி கிடையாது. மேக்சிமம் நமக்கு நார்த்லேருந்து தான் வருது, அதுதான் பாசிபிள். அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு சொல்றதுக்கு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. இதுல எபோனின்னு போட்டிருக்க பாருங்க. டி நகர் மோத்திலால் ஸ்ட்ரீட்ல பாரத் ஜெம்னு ஒரு லேப். பல செலிபிரிட்டிஸு அவங்க யூஸ் பண்ற கருங்காலி மாதிரியான விஷயம், சில ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்றதுக்கு இங்க வராங்க. இந்த மாதிரி நம்ம 2-3 லேப், பள்ளிக்கரணை ஸ்டாண்டர்ட் லேபரட்டரி, ஸோ இந்த மாதிரி நிறைய லேப்ல டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பலவிதமான குவாலிட்டி செக்குக்கு அப்புறமா தான் பூஜை பண்ணி கொடுக்குறோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, சில வாட்ஸ்அப் சயின்டிஸ்ட், யூடியூப் சயின்டிஸ்ட் அப்படியே தண்ணியில கருங்காலியை போட்டு கட் பண்ணிட்டு இப்படி இருந்தா ஒரிஜினல், அப்படி இருந்தா டூப்ளிகேட், இப்படி இருந்தா ஒரிஜினல், அப்படி இருந்தா டூப்ளிகேட், இப்படி அப்படின்னு குழப்பிடுவாங்க. அதை அப்படியே உண்மைன்னு சில பேர் நம்புறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் சயின்டிஸ்ட், யூடியூப் சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாம் உண்மை. நான் உசுறு கொடுத்து இவ்வளோ தூரம் குவாலிட்டி செக் பண்ணி 2-3 லேப்ல டெஸ்ட் பண்ணி கொடுத்து சொல்கிறேன்னா எந்தில் நம்பிக்கை இல்லை, பொய்ன்னு யாராவது நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியானவங்க வாங்காமல் இருக்கிறது பெட்டர். என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கேயுமே வாங்கி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இவ்வளோ கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மெயின் விஷயத்துக்கு வருவோம். முருங்கால ஆரம்பிச்சது ஏன்னா, இங்கே 10 ரூபாய் 12 ரூபாய் கிடைக்கிற முருங்காய் டெல்லி மாதிரியான இடங்கள்ல 200 ரூபாய், அதுக்கு மேலே கூட சில சீசனில் விற்கும். அதே மாதிரி இந்த கருங்காலி நார்த்துல இருந்து வரப்போ சீப்பாக தான் வரும். ஹோல்சேலில் வாங்குறப்போ எங்களுக்கு சீப்பாக தான் கிடைக்கும். யாரோ ஒரு அம்மா வேற ரீசெண்டாக பேசினாங்க, ஒரு ஒரிஜினல் கருங்காலினா 25,000 ஆகும், 30,000 ஆகும் அப்படின்னு. ரீசெண்டாக என் ஒய்ஃபுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு வைர முக்குத்தியே 30,000க்குள்ளே தான் வந்தது. இதில் வந்து கருங்காலி 25,000க்கு மேலே ஆகும், 30,000க்கு மேலே ஆகும்னா அது கருங்காலியா இல்லை வைரமா அப்படின்னு டவுட் வந்துருது எனக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு மேலே வளர்ந்த கருங்காலியிலேருந்து ஒரு லிக்விட் பிசின் மாதிரி வரும், அது கிடைக்கிறது ரேரு, அது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் அந்த லிக்விடு கூட 25,000 30,000 அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட விஷயம். ஸோ யார் என்ன உளறினாலும் அதை இன்னைக்கு நம்புறதுக்கு ஒரு கும்பல் இருந்தாலும் அதை விட உண்மையை சத்தியத்தை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நம்மள மாதிரி ப்ராப்பராக பூஜை பண்ணி கொடுக்குற நிறைய பேர்கிட்ட கருங்காலி சார்ந்த பொருட்களை மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. பட் எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்தது கருங்காலி கருடாழ்வார் தான். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி. நான் 400 ரூபாய்க்கு கருங்காலி மாலையை தரேன், 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கருங்காலி மாலையை விற்கிறவங்களும் நான் யார்கிட்டேருந்து ஹோல்சேலில் வாங்குறேனோ அவங்ககிட்டயே தான் ஹோல்சேலில் வாங்குறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாஸ்தி விலை வச்சு விற்கிற இந்த மாலை விற்று போகணுங்கிறதுனால நாங்கள் கொடுக்கறதா ஒரிஜினல். யாராவது 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா அது போலி, டூப்ளிகேட் அப்படிம்பாங்க. ஆனால் நான் வாங்கிறத விட இன்னும் பேரம் பேசி கம்மியாக வாங்கிட்டு ஜாஸ்தி ரேட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு பிஸ்னஸ் ஆகணுங்கிறதுனால எல்லாருக்கும் பயனடையணும்னு மார்ஜின் ப்ராஃபிட்டில் என்ன மாதிரி சில பேர் பண்ணுறப்போ
அதை டூப்ளிகேட்டை அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மக்களுக்கு எது உண்மைங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரியறது. அந்த மாதிரியான பெரும்பான்மை மக்கள் நம்மகிட்ட இந்த கருங்காலி, செங்கருங்காலி மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. கருங்காலி பத்தின அறியப்படாத பல தகவல்களை நம்ம இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கே தெரியாத நிறைய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க விஷயத்துக்கு ஒரு தெளிவான பல கருத்துக்களை சார் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல இன்னும் பல அறியப்படாத தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.